இறங்க எந்த பக்கமாக இறங்குடா ஒன்றும் செய்யறா தண்ணி விட தண்ணிலாம் கடந்தாச்சு. இதெல்லாம் ஒரு தண்ணியா என்ன கேட்டால் தப்பு அப்படி. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குதுங்க, பரவாயில்ல. ஆனால் மழை இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து ஸ்டார்ட்டு. தமிழ்நாடுக்குள்ளே புயல் என்ட்ரு ஆகுது. ஆனால் பார்ப்போம் நமக்கு எப்படி. மழை கொஞ்சம் குறைவாக இருக்குன்றாங்க. சில மாவட்டத்தான் ரெட் அலர்ட்டு, நம்ம மாவட்டம் எப்படின்னு தெரில. மழை கொஞ்சம் விட்டு விட்டு அடித்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 2 புல்லை கடிச்சிக்கிட்டே வாங்க, இது ஈரத்தை தாண்டுவோம். இது கொஞ்சம் ஈரம் நட எலிபுலி. அதுக்கப்புறம் அங்கிட்டு போனால் கொஞ்சம் மேடு. வெளியேறு சகதி. நேற்று இதெல்லாம் தண்ணி கிடந்துச்சு, இன்றைக்கி தண்ணி வத்திருச்சு. தண்ணி வற்றினா சேறு மிதிச்சா அலையும் கண்டிப்பாக சேர்த்து கொண்டு வரும். கொஞ்சம் புல் மேலேயே நடப்பாங்க, அதான் நல்லது. இதாவது சின்ன ஓடை, இதில் தண்ணி நிறையா போச்சுங்க. இதை விட அந்த நடுவில் இருக்க ஓடையில் தான் தண்ணி எக்குத்தப்பாக போய்க்கிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிச்சு நினைக்கிறேன், நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் குறையுது. அதை கடந்துட்டா கொஞ்சம் ஃப்ரீ. நல்லா காஞ்சிருச்சுங்க, அப்படியே ஈரமாக இருந்துச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் ஆடுகள் படுத்து எந்திரிப்பாங்க. பழுனும் பின்னாடி போய்கிட்டே இருந்தோம்னா பக்கத்தூருக்கு தான் போகணும். அவள் அப்படியே குனிய மாட்டா, நடந்து போய்கிட்டே இருப்பாள். வரு ஏதாவது ஒரு பக்கம் திரும்பலாம். பழுனே இந்தா நில்லு, நில்லு. நீ வாட்டுக்கு போய்கிட்டே இருந்தால் ஒரு முடிவெடு. திரும்பி எப்படி வா, அப்படி ஓரத்தில் மேய்ச்சிட்டு போ. காய் அடித்த குட்டிகள் எல்லாத்தையும் மேய்ச்சல் கூட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா போன திங்கக்கிழமை நம்ம காய் அடித்தோம், இந்த திங்கக்கிழமை மேய்ச்சல் கூட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வாரம் கேப் ஆயிடுச்சு. ஆடுகள் நனையப்படாமல் குட்டியில் முடிஞ்சதில் சேப்பாக வச்சாச்சு. இன்னும் வருஷம் பிரச்சனை வராதுங்க. ஏன்னா சின்ன குட்டியிலே காய் அடித்தோம்னா அந்தளவுக்கு காய்ச்சல் எதுவும் வராதுங்க, அதனால் பிரச்சனை இல்லை. கிடா குட்டிகளுக்கெல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. அடுத்த ஓடைக்கு வந்தாச்சுங்க. இதில் தான் தண்ணி நிறையா போச்சு, இன்னைக்கு குறைஞ்சிருக்கும். இதை கடந்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம அங்கிட்டு போயிடலாம். இங்கே நின்றுச்சோம்னா சுத்தமாக புல் இல்லை. அப்புறம் ஆடுகள் இவ்வளோ தூரம் அரைப்பட்டினியாக போவாங்க. அங்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லா வயிறு நிறையா மேயிறாங்க. அப்படியா பார்த்து ஓடியா. இந்த பக்கம் தண்ணி இல்லை, இது கொஞ்சம் சேராக போச்சு. இந்த பார்த்தா தான் கொஞ்சம் சேர் இல்லாமல் மிதித்து வருவாங்க. ஆனால் முள் சரியான முள்ளாக இருங்க, கொத்துனா அம்படுத்தாங்க சலம் கட்டிக்கிற ஆடுகளுக்கு. வாங்க, இதெல்லாம் தண்ணிலாம் கிடையாது. நேற்றை விட இன்றைக்கி குறைஞ்சிச்சு ரொம்ப. முதல்ல இதுக்கு முன்னாடி தண்ணி நிறையா கிடஞ்சிங்க. இந்த நாளெலாம் பார்த்துன்னா எப்படி தண்ணி போச்சு, குறைஞ்சிச்சு, நல்லா குறைஞ்சிச்சு தண்ணி. நேற்று ஃபுல்லாக இதளவுக்கு மேம்பட்ட அளவுக்கு தண்ணி போச்சு நல்லா. அங்கிட்டிருந்து பக்கத்து ஊர்லேருந்து வர தண்ணி அப்படியே இப்போ இங்கே வரைக்கும் கம்மா தண்ணி வந்துச்சுங்க. தண்ணி தான் இது வரைக்கும் நின்றுருக்கு. இன்னொரு மழை வந்துச்சுன்னா அப்படியே இங்கே வரைக்கும் வந்துருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. தண்ணி நல்லா குடிச்சுங்க, நல்லா வயக்காடு தண்ணி, அழுக்கு இல்லாமல் அப்படியே சுத்தமாக இருக்குது தண்ணி. எல்லாம் இறங்கிட்டா அப்படியே குட்டியமாக இறங்கிட்டா. நடங்கடா, இதை விட தண்ணிலாம் கடந்தாச்சு. இதெல்லாம் ஒரு தண்ணியாக என்ன கேட்டால் தப்பு அப்படி. மலிச்சு தவங்க தண்ணி குறைஞ்சி வச்சு நல்லா முடிஞ்சளவுக்கு. இப்படி ஓரத்தில் மேட்டில் ஏறிவா சும்மாவா இப்போ காலில் சேர்த்து பொண்ணு வந்துருச்சு. வேறு வழி இல்லைங்க, சேர்லேயே மிச்சு எல்லாத்துக்கும் அப்படி தான். இறங்க எந்த பக்கமாக இறங்குடா ஒன்றும் செய்யறா தண்ணி. அப்படியே ஒருத்தனை யோசிக்கிறாங்க, இதை கடந்தா தாண்டா நமக்கு நல்ல மேட்சை. வேறு வழியே கிடையாதுங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் எவ்வளோ தண்ணிண்டா நம்ம வெளி போகிற அவளோட இடுப்பு அளவு இருந்துச்சுங்க தண்ணி. இதுக்குள்ளே இதே இடத்துல போனாங்க. அப்போலாம் எலி புள்ளிலாம் பிறக்கவே இல்லை. இந்த நண்டு கிண்டலாம் இருந்தால் சரியான தண்ணி. இதெல்லாம் ஒரு தண்ணியா? நண்டெல்லாம் தண்ணிக்குள்ளேயே நீச்சல் அடித்தா இங்கேருந்து கொஞ்சம் மேடு நல்லா. நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம தண்ணிக்குள்ளே இருந்து வந்துட்டு தான் ஆகணும். தாண்டினா தான் நமக்கு ஆடுகளுக்கு மேய்ச்சல் போக முடியும், இல்லாட்டினா சமாளிக்க ரொம்ப கஷ்டம். மேடு ஏரியாச்சு ஒரு வழியாக. இன்னும் போய் கொஞ்சம் நல்ல ஒரு ஈரமில்லாத இடத்துல ஆடுகள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். சிலது மேயும், சிலது ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுக்கிறது தான் கொஞ்சம் நல்லது. என்ன கேட்டால் ஒரு வாரம் பெய்ய வேண்டிய மழை 2 நாளில் பெஞ்சா இப்படி தாங்க ஆகும். 2 நாளில் எல்லாமே மாறி போச்சு. 2 நாள் ஆடுகள் எல்லாமே ஒடுங்கி போச்சு. பழசையே நினச்சிக்கிட்டே இருந்தால் அப்படியே நம்ம ஸ்டக்காகி நின்றுவோம். அதுக்காக தான் சரி விடு, நடந்துச்சு அப்படியே மைண்டு டிப்ரெஷனில் போயிடும். பேசாமல் சரி வாங்க அடுத்த வேலையை பார்ப்போன்ட்டு வேறு வழியில் நம்ம இருக்கிற ஆடுகளை பட்னியாக விடக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து 2 நாள் பெஞ்ச மழைக்கு அப்படியே ஆடுகள் சாப்புன்னு வற்றி போச்சுங்க. செனக்குட்டியில் அந்த நண்டு மக அந்த கிரேசியாக்கா மொத்த வகுரே தெரியாமல் இருக்கா. அப்புறம் பொட்டுக்கிட்டு வச்சு கொஞ்சம் தேத்துரும். நைட்டு இற கட்டுறோம். அவளுக்கு நம்ம பெரிய ஆடு டைனோசருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கைஃபாலுக்கு, செனக்குட்டிகள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இற கட்டினா கொஞ்சம் அந்த செனக்குட்டி அவுத்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக போகும். இந்தா போகிற அவர் கிரேசியாக்கா இந்தா கிரேசியாக்கா இங்கிட்டு வாதி இருக்கலாம். வகுறு பாருங்கள், எம்புட்டு சப்புன்னு வற்றி போயிட்டாங்க. நல்லா வகுறு இருந்தால் போன வாரம் அதுக்கு தான் கொஞ்சம் இற வச்சுக்கிருக்குங்க. கொஞ்சம் ஆடுற தீவனமும் பசு தீவனம் வைக்கிறோம். கொஞ்சம் பயவலிக்கு தேத்தணும், இல்லாட்டினா ரொம்ப இதாகிடுவா. இந்த ஒரு வாரம் பிள்ளைக்கு பால் கொடு. நேற்று தான் பிறந்திருக்கான் பயவுள்ள. பால் கூப்பிட்டு கொடுக்குறா, வாடா மகனேண்டு. இப்போ ரொம்ப ஒடுங்க போகிற நீ. மூத்த பிள்ளை எல்லாத்தையும் பாசமாக வச்சுட்டு அடுத்து போகிற பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி விட்டுருது. ஆனால் மூத்த பிள்ளைய மட்டும் நல்லா பாசமாக வச்சு 3.5 மாதம் வரைக்கும் பால் கொடுக்குறாளே. அவளை ரொம்ப ஒடுங்கி போயிட்டேன் பயவுள்ள. சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் கொட்டம் போடாட்டி கூட குட்டிகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் கொட்டம் போட்ட கூட குட்டிகளை கூட்டிக்கலான்னீங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன் நண்பா, ஆவணி மாதம் நம்ம கண்டிப்பாக கொட்டம் போடுறது உறுதி. எல்லாமே அதுக்கான வேலைகள் ரெடி, எல்லாமே பொருள்கள் எல்லாம் வாங்கி பாதி ரெடி பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் தாங்க வந்தது பிரச்சனை, பெரிய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. நான் கொட்டம் போட்டிருந்தா நான் பிளானில் இருந்தேன். ஆவணி மாதம் நம்ம கொட்டம் போட்டுருவோம், புரட்டாசி மாதத்துக்குள்ளே ஆடுகள் சேஃபாக போய் அந்த இடத்துல போய் நின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பிளான் அப்படியே தலையில் மாறிச்சு. நம்ம ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கணும். இல்லை என்ன நினச்சுன்னு தெரியல, மொத்தமாக எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சுங்க. அதனால தான் என்னால் அந்த டயத்தில் குறைக்க முடியாமல் போச்சு. நான் இப்படி நினச்சேன், அது அப்படி நடந்துருச்சு. சரி இப்போ ஒன்றும் இல்லை, இருக்கிறத பார்க்கணும். இதை தாண்டி போயிட்டோம்னா அங்கிட்டு வெறும் உப்பு இருக்குதாங்க, பச்சை நல்லா அந்த மாதிரி கொடி கொம்பெல்லாம் பார்க்கவே முடியாது. அங்கிட்டு போனால் உப்பு இருக்கா தான் கடிக்கணும். என்ன கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்கும், ஆனால் இந்த பக்கம் ஈரம் இருக்குது. ஆனால் சீக்கிரம் 1 மணி நேரம் இதெல்லாம் நின்றாங்கன்னா நல்லா மேயலாம். ஆனால் சேர்த்து பொண்ணு வந்துருங்க இந்த இடம்ல. பரவாயில்ல, தண்ணி இங்கிட்டு நல்லா குறைஞ்சி வச்சுக்க. இந்த இடத்துல எப்படி தண்ணி இருந்துச்சு, ஒரு 3 நாள் முன்னாடி ஒத்த போட்டுல உறிஞ்சிச்சு. காரணம் அந்த பக்கம் நல்ல மணல் இருக்குங்க, அதனால தான் இந்த பக்கம் அதிகமாக புல் பச்சை நிற்க மாட்டேன்னு வருங்க. எப்படி காஞ்சி வச்சு பார்த்தியா, எம்புட்டு தண்ணி இருந்துச்சு, ஒத்த போட்டு இல்லை. வெயில் அடிக்க கொஞ்சம் ஆடுகளுக்கு நல்ல சூடு ஏறிச்சு, உஷ்ணம் வந்துருச்சு ரொம்ப. இன்னைக்கு காலங்காலத்துலாம் சரியான பனி விழுந்துச்சுங்க, சரியான பனி. மார்கழி பனி ஸ்டார்ட் ஆகுது இப்போ இருந்து. நேற்று மழை நிற்கிது, இன்றைக்கி பனி ஸ்டார்ட் ஆகுதுனால கொஞ்சம் பனி விழுந்தால் மழை வராது 2 நாளைக்கு பார்ப்போம். ஆனால் பனியும் விழுகுது, மழையும் ஒன்றா பெய்யுதுங்க. அப்படி பெஞ்சாலே புல்லு தாங்க கறி போகுது. வாரு டிப்பனை எடுத்து போய் சோறு இருக்கான்னு பார்க்குறா. சோறு தின்னக்கூடாது ஸ்கைப்பாலே, நீ சின்ன குட்டியாக இருக்க நிறசனை, அதெல்லாம் திங்கக்கூடாது. இன்னும் நீ மறக்கலையா சோறு திங்கிறத? நான் எப்படியும் சோறு சாப்பிட்றத மாப்பு முடிச்சு வந்துட்டா பயவில். போ வேணாம் போமே, எந்த அவன் போய் காய்வராங்கிட்டு ஓடு ஸ்கைப்பாலே. நல்ல சோறு திண்டு பழம்னா அப்படித்தாங்க, மேய மாட்டா பயவில். சோறு குடிக்கக்கூடாது, நிறசனையாக இருக்கா. ஓடு தண்ணியை கொட்டி விட்றாத, இதான் நமக்கு இருக்க எனர்ஜி. ஓடுங்க வாரு. சோறுன்னு அடையம் படுத்துட்டு எந்திரிச்சிட்டா பழனே. கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா வெயில் அடிக்குது, நல்லா நிழல் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கும். கரடி வேறு கரடி, ஊமை கரடி, பேசாமே மாட்டேன் ஊமை கரடி. இன்னும் நெத்து வேணுமா, இங்கிட்டு நெத்து கிடைக்காது ஊமை கரடி. என்ன நண்டு வேறு நண்டை போர் தெரியாதான் எலும்பாயிட்டா. என்றைக்கு எவ்வளோ தேத்த போகிறனோ. நானும் 2-3 நாளாக இந்த இடத்த வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க. இங்கே யாரோ வந்து நைட்டு தங்கியிருக்கா பாருங்க, குச்சியில் வச்சு டென்ட்டு போட்டிருக்காங்க. கீழே படுக்கிறதுக்கு துத்தி செடியை அப்படியே ஒடிச்சு கீழே தான் படுத்திருக்காங்க. அதுவும் இந்த மலைக்குள்ளே தாங்க இதெல்லாம் நடந்தது. இந்த மலைக்குள்ளே 2 நாள் தான் இங்கே ஒரு தார்பாய் இருந்துச்சு, யாரும் இந்த பக்கம் வரவே இல்லை. ஏன்னா அங்கே தண்ணி நிறையா வந்துச்சு. கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே பாரு, எப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தொங்கும். அந்த வாட்டர் கேன் தொங்கணும் அப்படியே நிற்கிதா, யாருன்னே தெரிலங்க. இதோட 3 நாள் ஆச்சு. டென்ட்டு மாதிரி போட்டு பாருங்க, சின்ன இதில் ஃபுல்லாக தார்பாயை கட்டி இங்கே இருந்தாங்க. இந்த பக்கம் யாருமே இல்லை. எனக்கும் ஒரே டவுட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த அடமலைக்குள்ளே 2 நாள் சரியான மழை. ஃபஸ்ட்டு மழை ஸ்டார்ட் ஆகலை, அந்த முதல் நாள் அப்போ இருந்து இந்த பக்கம் யாரும் வரவே இல்லை. நான் ஒருத்தர் மட்டும் இன்னொரு தாள் வந்திருந்தாங்க, அப்போ தண்ணி நிறையா வந்துச்சு. 2ஆவது நாள் பார்க்குறேன் இங்கே ஒரு டென்ட்டு மாதிரி போட்டிருக்கு. அப்போ பகலில் பார்க்குறேன் ஒரு ஆள் கூட இல்லை. ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அந்த டென்ட்டெல்லாம் காலி வந்துட்டு இங்கே ஒரு வாட்டர் கேன் மட்டும் தொங்குது. அதிசயங்க, யாருங்க இந்த நேரத்தில் யார் இருப்பா சொல்லுங்கள். இந்த மழைக்குள்ளே தண்ணியாக இருந்துச்சுங்க இந்த இடம்லாம். சொன்னால் நம்மளுக்கு இந்த இடம்லாம் தண்ணியாக இருந்துச்சு. இந்த தண்ணிக்குள்ளே இந்த முள்ளுக்குள்ளே யார் நைட்டு யாரை தூங்குவாங்களா? ஆனால் தூங்கியிருக்காங்க, நல்லா தூங்கி இங்கேனே சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஆளாத்தே இருக்குது, யாருன்னே தெரிலங்க. புதுசாக நடத்துகிற சம்பவம். இந்த சம்பவத்துலேருந்து ஒரு பையன் கூட இந்த ஏரியா பக்கம் ஆடு மேய்க்க வர மாட்டேன்றாங்க. அங்கிட்டே நின்றுட்டாங்க 10 பேர். நம்ம இன்னொரு 4-5 பேர் அதிகமாக அங்கிட்டு 2-3 வெள்ளாடு மேயுது. இங்கிட்டு ஒரு ஆள் உள்ள மேய்ச்சிருக்காரு, நம்ம ஒன்று மேய்க்கிறோம். அங்கிட்டு மாடு மேயுது, யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எல்லோரும் நினச்சிட்டாங்க கலைவாணி பையன் வந்துட்டாங்கிட்டு. அப்படி எதுவுமே எனக்கு இன்னும் டவுட்டாக தெரில. இந்த பக்கம் அதிகமாக கலைவாணி பையன் நிறையா இருந்தாங்கன்னா எதுக்கு வாட்டர் கேனை விட்டுட்டு போகிறாங்க தடையறதுலாம்? யாராவது தடையத்தை விட்டு போவாங்களா? பாருங்கள், நல்லா டென்ட் அழகானாரு. ஆனால் ஒரு ஆளுக்கு படுக்கிற அளவுக்கு நல்லா மெத்த செஞ்சுருக்காங்க. ஆனால் மழைக்கு முன்னாடிலேருந்து மீன் பிடிச்சாங்க. ஒருவேளை மீன் பிடிக்கிறதுக்கு வெளியூருக்காக நிறையா பேர் வந்திருந்தாங்க, அவங்க கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதே டவுட்டாக தாங்க இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, எங்கள்கிட்டும் எனக்கு தெரிஞ்சு உஷாராக இருக்கிறது நல்லது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இதே போன வருஷம் மழைக்குள்ளே, இதே கார்த்திகை மாத மழைக்குள்ளே போன வருஷம் இதே மாதிரி டென்ட்டு போட்டு நல்லா ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, நிறையா பேர் 3-4 பேருக்கு மேலே இங்கே நைட்டு ஃபுல்லாக தங்கியிருந்தாங்க 1 வாரமாக. எனக்கு தெரிஞ்சு அந்த 1 வாரமும் ஆடெல்லாம் கிட்ட தான் மேட்செல்லாம் இருந்தோம். பகலில் யாரும் பார்க்க முடியல. டென்ட்டு மட்டும் காலையில் எதுவுமே இல்லாத நைட்டும் மட்டும் தார்பாய் போட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. நம்ம கூட அந்த வீடியோ காமிச்சு போய் டென்ட்டு நட்ட குச்சியெல்லாம் கட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த சம்பவம் போன வருஷம், அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கலை, மறுபடியும் இதே மாதிரி நடக்குது. ஆனால் போன வருஷம் ஒரு திருட்டு சம்பவம் நடந்துச்சு, இந்த வருஷமும் அதே டவுட்டு தான் தெரியுது. கும்பா ஏதோ சம்திங்ஸ் ராங், ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. கும்பா உஷாராக இருக்கணும், பார்த்துக்க. பயப்புள்ள முந்தானத்து நம்ம ஆடு மேய்க்கும்போது எக்கு போட்டு எப்போயும் மேய்வேலை, இந்த ஆடு எக்கு போட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருந்திருக்கான். நானும் மற்ற ஆடுகளை மலையில் பார்த்துக்கிட்டே கொடை பிடிச்சி பார்த்துட்டு இருந்தேன்.
இன்னும் தெரியல திட்டு ஒரு 3 நாய் ஓடியாந்து இவன் எக்க போடுற பின்னங்கால் இருக்குல்ல அது காலை கடிக்க பார்த்துருச்சுங்க. நான் என்னடா கடா ஓடி பயந்து ஓடியான்ட்டான். அதுக்கப்புறம் சொன்னால் நம்ப மாட்டேங்க, நம்ம குட்டியம்மாவை விரட்டிடுச்சு. நான் குட்டியம்மா ஓடியாரதை பார்த்தா ஓடியா இருந்தேன். அப்புறம் போய் சூச்சுன்னு பார்த்தினேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நாயை ஓட விரட்டினது நம்ம தெனா விட்டு ஸ்கை பண்ணுவாங்க. ஒரே ஒரு முட்டு வேகமாக கடிக்க வந்துக்கிறதுக்கு 3 நாய் தெனா விட்டு பசையாக பயப்படாமல் இருந்தா. அவ்வளோதான், ஒரே ஒரு முட்டுனா கரெக்டாக கொம்பை வச்சு குத்துனாங்க. நாய் ஓடிய பூச்சி பயம் இல்லை. நான் அன்றைக்கி தான் நினச்சேன் தெனா விட்டு பார்க்கத்தான் இதாக இருக்குண்டு. ஒரே முட்டா ஸ்கைஃபாலு இன்னொரு முட்டுனா 2 பேர் தான் எதிர்த்து முட்டாங்க. ஆனால் இது ஓடின ஓட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க தாங்க இதாக இருக்கான். நாய் 3 நாய் இருக்குது, இவருக்கு கொம்பு வச்சு கொம்பு இருக்கணும் தூக்கி பறக்க விடுவானா. குதிரையா உதியா இவனை பார்த்துட்டு 10 ஆடு ஓடியாந்துருச்சு. ஆனால் அசராம 2 பேர் முட்டினாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, 2 பேர் 3வது கச்சா உள்ளே இறங்குதான். கச்சா ஒரு முட்டினான். நாயை முட்டியை வச்சுங்க. நாய் அந்த முட்டத்தில் கடிக்க போகுது, கொம்பு வச்சு இப்படி தூக்கி எரியுது. கொம்பு போட்டு பெருசாக இருந்துச்சுங்க. நம்ம ஸ்கைஃபாலு தென்னா விட்டு தான் அங்கே பறக்கணும். தைரியமானவங்க அசால்ட்ட பயப்பட. நான் 3 நாய் இருக்குது, என்னடா சமாளிக்க போகிறேன்னு இருக்கேன். ஒத்தாளுன்ட்டு அவன் முட்டிக்கிருக்கா. நான் ஓடி போச்சு, நானும் கல்லெடுத்து தெரிஞ்சேன் ஓடி போச்சு. அன்றைக்கி அசந்தா நம்ம கெடாவை காலை கடிச்சிருக்கோம். அடமலைக்கு ஆடு மாடுக நோய் ஒரு பக்கம் வருது, அந்த நாய் ஒரு பக்கம் பெரிய தொல்லை பண்ணுதுங்க. நல்ல வேலை அன்றைக்கி குட்டியமாக கற்றுனா அதை பார்த்துனது நானும் சவுண்டு விட்டேன். ஆனால் அன்றைக்கி தெனா விட்டு தான் காப்பாற்றினான். அவளை தான் பாராட்டணும். அதுவும் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டே வர, இது வரைக்கும் என்றைக்குமே நம்ம தெனா விட்டு மெடிக்கல் லீவ் போட்டதே கிடையாது. இந்த நேற்று இன்றைக்கும் லீவில் இருக்கா. அவள் முந்தானத்து வந்ததோட சரி. அதுக்கப்புறம் இல்லைக்கா காரணம் தான் முள் என்கிட்ட குத்தி சலங்கட்டை விட்டுவிட்டா. நம்ம பணம் மாதிரி இப்போ அவளுக்கு கொஞ்சம் இது ஸ்ப்ரே வாங்கி அடிச்சிருக்கேன். அது போக நாயுருவி குலை இருக்குல்ல, அதை நல்லா எண்ணெயில் வதக்கி அப்படியே கட்டியிருக்கேன். அதுனா கொஞ்சம் சீக்கிரங்க சலத்துக்கு கொஞ்சம் இறங்கும். அதனால் பயம் இல்லை. என்றைக்கு மெடிக்கல் லீவ் போட மாட்டேன். இப்போ லீவு நான் ஊட காணைக்கே வந்துருச்சுன்னு பார்த்தேன். ஆனால் காணையில் இல்லைங்க, சும்மா அந்த முள் குத்தி எப்படியோ சரிச்சு. நான் காணைக்கு ஸ்ப்ரே நல்லா கேட்குதுங்க. ஸ்ப்ரே கரெக்டாக சுடு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அடிச்சு விட்டோம்னா சூப்பராக கேட்கும். சேத்து பொண்ணுக்கு அதே மாதிரி தான் கேட்கும். சேத்து பொண்ணுக்கு வேப்பண்ண மஞ்சள் போட்டால் இன்னும் நல்லா கேட்கும். மடையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அத்தை நான் நிழலில் உட்காரலான்னு பார்த்தேன். எந்திரிச்சிட்டா பயம் இல்லை, நல்லா ரெஸ்ட் எடு. இதெல்லாம் காலங்காத்தால் 6 மணிக்கு வந்து மேய்ப்பாங்க. இன்னும் அங்கிட்ட ஒரு மாடு இருக்குது, அவங்கெல்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. மாடுக்கு மட்டும் எப்போயுமே ஆள் கூடவே இருப்பாங்க. ஏன்னா சில நாய் கடிச்சு போடும், கண்டுக்குட்டி கூட இருக்குமா, அதனால் சேஃப்டி. நான் மாடை ஏற்கனவே மேய்ஞ்சி தள்ளிட்டேன். இன்னும் எங்கிட்ட இருக்குது ஒன்றும் இல்லையே. அடித்து காலி வந்துச்சு நெருக்கி. இந்த பக்கம் எம்பிட்டு பச்சை இருந்துச்சு, பரவாயில்ல சுத்தமாக தொடச்சி வச்சிருச்சு. இந்த பக்கம் பூச்சி பட்டை எதுவுமே வராது. ஒழுங்குமாலே எங்கே திரிசாமானோட சேர்ந்துட்டேன் நீயே, அவன் கூட திடுற நீயே. ஃப்ரெண்டு யாரும் கிடைக்கல, அவன் இல்லை பின்னாடியே திடுறா. அவன் எங்கே போகிறாங்களே இவனு பின்னாடியே போகிறாங்க. நெத்தி புட்டு மகளே இந்த கிடங்க பார்த்தியா, இது சரியான ஆழம், நல்ல பெரிய ஆழம். என்ன கொஞ்சம் தண்ணி பிளாக் வாட்டராக மாறிடுச்சுங்க. ஒரு நாள் மழைக்கு இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. மழை காலத்தில் இந்த காயில் அதிக சத்து இருக்கும், ப்ரோட்டீன் சத்துக்கு. அதனால் புழுலாம் மேலே ஏறி நின்றுக்கிறோம். இந்த முனையில் நின்றுக்கிறோம். மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன குட்டிகள் 2 மாத குட்டிகள் கம்மியாக இருக்கலாம் திண்டுச்சுன்னா கழியுங்க, கண்டிப்பாக தின்னக்கூடாது. ஏன் இந்த மாதிரி பெரிய கடாக்கெல்லாம் ரொம்ப திண்டுச்சுன்னுச்சுக்க கண்டிப்பாக கழிச்சல் வந்துடுங்க. ஏன்னா புழு அதிகமாக இருக்கும் இதில். அந்தளவுக்கு இது சத்து. இது காஞ்சது இருந்துச்சுன்னா இன்னும் அதை விட சத்துங்க. ஏன்னா அடர்த்தி வேணும் மாதிரி இது நல்லா சத்து. இதெல்லாம் சேர்ந்துக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதிலே கருப்படிச்சதை கீழே போட்டுருவோம். ஒன்றும் நாடுகள் பார்த்துக்க கெடாவே வேஸ்ட் பண்ணுதுன்னா அப்போ சின்ன குட்டிகளுக்கு எவ்வளோ மோசம் இருக்குது. கஷ்டப்பு இவெல்லாம் சேர்ந்து இவன் தாங்கிக்கிருப்பேன். இவன் எனி டைம் இதுவே கடிச்சிக்கிட்டு இருக்கானே, அதுவும் மோந்து பார்த்து கடிக்கிறேன் பற்றியா விவரமாக தயாரிக்காமணும். இன்னொரு நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். வேறு கவர்மெண்ட் மூலிமா நீங்கள் கொட்டகை போடலான்ட்டாரு. அது உண்மை தான். நம்ம இருக்க ஏரியாவில் அந்தளவு கவர்மெண்ட் மூலிமா போட்ட கொட்டம்னா கம்மி தான். நம்ம போய் அந்த விண்ணப்பிச்சோம்னா சீக்கிரம் கிடைக்கும். இது எப்படி எனக்கு சொன்னார்னா, இதுவும் நான் ரெடி பண்ணிங்க. ஒரு கவர்மெண்ட் டாக்டரை பிடிச்சேன். ஒரு பக்கத்தில் 4 கிலோமீட்டர் மேலே இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இந்த ஆடு மாடுக்கெல்லாம் ஊசி போடுவாங்க, அந்த டாக்டரை பிடிச்சேன். அவர் சொன்னார், என்னோட கவர்மெண்ட் டாக்டர் மூலமாக பிடிச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் அந்த வேலை நடக்கும். எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். ஏன்னா உங்கள் ஏரியாவில் இல்லை, அந்த ஊரில் ஒரு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் இன்னும் ஒன்று கூட அந்தளவுக்கு கொடுக்கல. நம்ம போய் விண்ணப்பிச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் அது கிடைக்கலான்டாரு. நானும் அதையும் ட்ரை பண்ணேன் நண்பா. ஆனால் அதுவும் நமக்கு ஏன்னா முழுசாக நம்ம கையில் வந்தால் தான் நம்ம எதுவும் செய்ய முடியும். நம்ம கையில் எதுவுமே இல்லை. அதனால தான் அந்த கவர்மெண்ட் கொட்டையை போடுறது நடக்க முடியாமலே போச்சு. இந்த கவர்மெண்ட் கொடுக்குற கொட்டையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் கையில் காசு வச்சுருந்தா அவங்க கொட்டை போகிறது நல்லா தான் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் கையில் காசு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொட்டகை ஏன்னா நல்லா தான் இருக்குது. நான் 2-3 கொட்டையெல்லாம் பக்கத்தூரில் பார்த்துருக்கேன், நம்ம ஊரில் பார்க்கல. சூப்பராக தான் இருந்துச்சு. மாட்டுக்கு போட்டிருந்தாங்க, அதிகமாக மாட்டுக்கு தான் யூஸ் ஆகிருச்சு. நம்ம ஆட்டுக்குன்னு சொன்னோம்னா சீக்கிரம் கிடைக்குங்க. ஏன்னா ஆட்டுக்கு வந்து யாரும் அப்ளை பண்ணவே இல்லை, அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை யாரும். ஒரு ஆள் நெட்டில் பார்த்து கேட்கலாம். நான் நெட்டில் பார்த்து தான் கேட்டு பார்த்தேன் அந்த டாக்டர்கிட்ட. அவர் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது, யாரும் நான் கேட்டதுன்ட்டாங்க. அதனால தான் அப்ளை பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் 30 ஆடுக்கு மேலே இருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் அதுக்கு கிடைக்கும்ன்றாங்க. 10 ஆடு 20 ஆடு கொஞ்சம் லேட் ஆகுது. 30 ஆடு 50 ஆடு இருந்தால் டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்துறாங்க. ஸ்கைஃபாலு என்ன நீ மட்டும் இங்கே வந்திருக்க?
உங்க கூட தெரிஞ்ச மோனிகா அவரை விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே எப்போ இழைக்கிறாவ இங்கே வரு ஏன் யாத்தே என்ன தண்ணி எங்கே அதிகமாக குடிச்சுட்டா அப்படி தான் தெரியுது. வடக்க திரும்பி நல்லா சாமி கும்பிடு. நான் போய் அவளை போய் பார்க்குற வேறு உள்ளதாக இருந்தால் கத்திக்கிட்டே இருந்தால் இப்போ கத்துற சவுண்டு கேட்க மாட்டேன்னுது வேறு. போய் பார்ப்போம். மோனிகா இந்தா எங்கிட்டு இருக்கீங்க? இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களா? யாத்தே என்னடா ஆளக்கான பார்க்குறீங்க? மன்னண்டே ஓடியா போல இந்தா போ ஓடியா மோனிகா போ அவங்க போயிட்டாங்க. மைக் செட் மாயக்கா இங்கிட்டு கூட்டு வந்துட்டாங்க மாயக்கா. நம்ம எல்லாத்தையும் இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணியாச்சு. யாத்தே அப்படியே டைவர்ட் ஆக வேண்டியதான், வேறு இல்லை. தண்ணி தான் அங்கே வந்துருக்கு, இருங்க காட்டேன் உங்களுக்கு. கருவச்சி நீ தான் கூட்டு வந்தியா? கருவச்சி இங்கே பாரு தண்ணியாக பாரு நம்பிட்டு நிற்கிது பாரு. அப்படியே ஒரு ஆள் மட்டத்துக்கெல்லாம் வந்துருச்சு. தெரியாதான் இப்படியே இது ஃபுல்லாக முங்க போகுது. இங்கே வந்து கடுத்து நின்றுருக்குங்க. என்ன எங்கிட்ட ஒரு பாதை இருக்குது, பரவாயில்ல இப்படியே போயிடலாம். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா இதை முட்டிடும். இங்கே வரைக்கும் வந்துருங்க. கருவச்சி இந்த பக்கம் வரக்கூடாது. பார்க்குறா இங்கெங்கே நெத்து இருக்குது, ஒன்றும் இல்லை. நெத்து இன்னும் சீசன் இருக்குது. 5 மணி கிளம்புனா இப்போயே இங்கேருந்து கம்மாயை விட்டு இன்னும் ஓடையை விட்டு நான் வந்த ஓடையை தாண்டலை. அதுவே 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. இதை தாண்டி போகக்குள்ளே 6 மணி ஆயிருங்க. நான் சீக்கிரம் பிளான் போட்டால் இவங்க என்னமோ இன்றைக்கி வர மாட்டேன்றாங்க. அதனால் இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாரு இன்றைக்கி என்ன எங்கிட்ட கூட்டுக்கு வந்துட்டாங்க. காரணம் பாதையில் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கா, அங்கிட்டு இங்கிட்டு திரும்புகிறாங்க. தண்ணி எப்பயும் ஒரே இடத்துல தண்ணி இருக்காது. அந்த பாதைக்கு போயிருக்கலாம். எங்கே கேட்குறாங்க இவங்க ஒரு பிளானை போட்டால் நம்ம ஒரு பக்கம் பிளானை வா வரு சுற்றி ஆளுக்கு 8 அளவுக்கு இருக்குது. இதே கூட்டி போகிறாங்க. சரி நண்பர்களே, பாப்பமா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் வரட்டா. பாப்பமா பாய்.